பிரேமா, இப்போ வரலாறு காணாத அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருக்குல்ல, இப்போ நம்ம எப்படி பெட்டர் ப்ரைஸில் அனுப்புறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. வந்து ரொம்ப நாளாக முன்னாடியே பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணாமல் தவறிட்டோம், மன்னிக்கவும். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வாங்கும்போது எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு நாங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு பகிரணும். இன்னும் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலாக இருந்தது. அதே போல் பணத்தை அனுப்புறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பும்போது எப்படி நம்ம பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை லாக் பண்ணுறது, ப்ளஸ் எவ்வளோ சீக்கிரமாக அனுப்புறது, ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன்னு ஒன்று போடுவாங்களோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலாக இருக்க போகுது. அதுவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வரலாறு காணாத அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு உயர்ந்திருக்கு. நீ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, $1 மதிப்பு 91 ரூபாய்க்கு போயிருந்தது. ஆமாம், அப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட கண்ட்ரி கோடு 91, யூஎஸ்ஏவோட கண்ட்ரி கோடு 1, கரெக்டாக வந்து கண்ட்ரி கோடை மேட்ச் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு இப்போ இன்றைக்கி ரேட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 90 ருப்பீஸ் அப்படிங்கிற நிலமையில் வந்து நிற்கிது. பட் இட்ஸ் அ பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இப்போ இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது பல பேர் பணம் அனுப்புவாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோவை இந்த நன்னாளில் பிளான் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், நாங்களும் கிறிஸ்மஸை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். பிறப்பால் ஹிந்துவாக இருந்தாலும் எல்லா பண்டிகையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அமெரிக்கா வந்து இல்லை, அதன் முன்பாகவே நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது கிறிஸ்மஸ் அப்போ வந்து சர்ச்சுக்கு போவோம். ஏன்னா வேளாங்கண்ணி எங்களுக்கு பக்கம், ஆனால் வேளாங்கண்ணி செம்ம கூட்டமாக இருக்கும், அதனால் போக முடியாது. பட் கிறிஸ்மஸ்க்கும் ஜனவரி 1க்கும் இடையில வந்து போயிட்டு வந்துடும். பிறந்தநாள் வர்றதுனால அந்த ஒரு கண்டிப்பாக வந்து போயிட்டு வந்துடும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவும் கீதையும் ஒன்று தான். அவங்க ரெண்டு பேருமே போதிக்கிறது ஒரே விஷயந்தான், அன்பை மட்டுமே. தமிழ்மறை சொன்ன மாதிரி தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அன்பை வந்து செலுத்துவோம், யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற மாதிரி எல்லா மதத்தையும் நாங்கள் வந்து பின்பற்றுவோம். இந்த வருஷமும் வந்து ஆர்த்தி வந்து ட்ரீ வச்சாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாங்க, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் பண்ணாங்க. 2 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் குடிலாம் வைப்போம். ஆக்சுவலாக நேரம் இன்மையினால ஆமாம் வைக்க முடியல. ஆமாம், ஒரு குடியில் வச்சு நிறைய வருஷங்கள் வந்து குடியில் வச்சும் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிங்க, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சிங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் வியூவர் போஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் தாராளமாக உங்களோட இமேஜ் வந்து ஷேர் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணீங்கிற இமேஜ் ஷேர் பண்ணலாம். ஸோ நாங்களும் இன்னும் பல வியூவர்ஸும் அதை பார்க்கலாம். அந்த உங்களோட மகிழ்ச்சி எங்களோட வந்து பகிர்ந்துக்கலாம். அது வந்து உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே காட்டுறேன் எப்படி ஷேர் பண்ணுறது. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட பிக்சர், உங்கள் வீட்டு பிக்சர் ஷேர் பண்ணும்போது மேக் ஷுவர் உங்களோட நம்பர், இந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் அதெல்லாம் தெரியாத மாதிரி பார்த்துங்க. நீங்கள் ஷேர் பண்ணும்போது எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். எதனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் இவ்வளோ ஏறிச்சு? ஆமாம், ஒரு காரணம்னு சொல்ல முடியல ஆர்த்தி. இது வந்து மல்டிபிள் ரீசன் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. பல காரணம், பல ப்ரெஷர்னால ரேட் வந்து இவ்வளோ ஏறி போனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மிக முக்கியமாக காரணிகளாக அவங்க சொல்கிற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 நிறைய வெளிநாட்டு வர்த்தகம் வந்து இந்தியாவிலேருந்து வெளியேறினாங்க. இந்தியா மார்க்கெட்லேருந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து வெளில போனாங்க. அதனால் வந்து இந்தியாவோட ரூபாய் வந்து ஒரு சரிவை நோக்கி போனது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அளவு அதிகமாக இருந்தது ஏற்றுமதி செய்யும் அளவை விட அப்படின்னு ஒரு ரீசன். நம்ம நிறையா விஷயம் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் பல ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. பட் இறக்குமதி அதிகமாக இருந்ததுனால நம்ம இறக்குமதி பண்ணும்போது அந்த பொருளை கொடுப்பவர்கள் என்ன பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு டாலர்ஸ் வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ ரூபாய்க்கு எதிராக டாலரோட டிமாண்ட் அதிகரிச்சுது. ஸோ அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ரீசன்ட் டைமாக டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆனது, அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன் தான். ஸோ இதை பற்றி வந்து பல வீடியோவில் நம்ம அலசியாச்சு. எல்லாருக்குமே தெரியும், டேரிஃப் வார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டேரிஃப் வார் போய்கிட்டே இருந்தது. நிறைய பொருட்களை நம்ம முன்பு போல ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. அதுக்கான டேரிஃப்ஸ் அதிகமாக இருந்தது, பல விஷயங்கள். ஸோ அது எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு தெரியுமா? இன்றைக்கி $1 விலையை 91 ரூபாய்க்கு வரைக்கும் போய் நிறுத்துனது. இப்போ கொஞ்சம் இறங்கி இன்றைக்கி பார்க்கும்போது 89.83ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கலி ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இருக்குது. ஆமாம் பிரேமா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இங்கே வரும்போதெல்லாம் 40 ரூபீஸ் இருந்தது டாலரோட வேல்யூ. நீங்கள் வரும்போது சொல்லியிருக்கீங்களா 60 ரூபீஸ் இருந்தது. 60 கீழே இருந்தது. 2009-10 வந்து அவ்வளோதான் இருந்தது. ஒரு 50க்கும் 60க்கும் நடுவில் தான் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட் போகுது இல்லையா? ஆனால் அப்போ உள்ளவங்க யாரும் இங்கே வச்சுருந்துருக்க மாட்டாங்களா, ஊரில் அனுப்பியிருப்பாங்க. ஆமாம், ஆப்வியஸாக இல்லையா? நம்ம அப்படி தான் நம்ம ஏன்னா இன்வெஸ்டிங் பிளான் பண்ணும்போது இங்கே ஊரில் அப்படி இன்வெஸ்ட் பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. யாருமே வந்து அவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வந்து தெரில. இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணி டாலர் ரேட்டுக்கு எதிராக இந்தியன் ரூபாயின் மதிப்பு 2 மடங்கு ஆகும் அப்படின்னு. இப்போ 2009 இப்போ பார்க்கும்போது ஒரு 16 வருடங்களில் ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஆக போகுது. இது வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை இப்போ நான் பணம் அனுப்பும் போது நான்
நாங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நாங்கள் பணம் அனுப்புவோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நான் வந்து ஊருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த ப்ரொவைடர்ஸ் வந்து பெஸ்ட் ரேட் தராங்களோ அவங்கள அப்படியே ஸ்விட்ச் பண்ணிப்பேன். ஆமாம், ஆபிஸாக நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். ஆதி காலத்துலாம் பார்க்கும்போது ஜூம் தான் நிறையா யூஸ் பண்ணோம். நம்ம அது ஆல்ரெடி ஒரு 2 years அது மாதிரி பீரியடிக்கலாக நான் என்ன யூஸ் பண்ணுறதும் சொல்லியிருந்திருக்கேன். கரெக்ட். ஸோ அதன் பிறகு வந்து ஜூம் வந்து பேபால் வாங்கினாங்க. பட் அப்போ அதாவது வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜூம் வந்து ஒரு மோனோபோலி மாதிரி இருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோன்னு சொல்லிக்கோம், ஜூம், ரியா இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். ஜூம் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னா டக்குன்னு போய்டும். ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக தர ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கம்மியாக வந்து தர ஆரம்பிச்சாங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து க்ரோபோ. ஆமாம், க்ரோபோவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நல்லா தராங்க, ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கிடையாது. ஆமாம், பல நேரங்களில் என்ன ஆகுனா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கம்மியாக தராங்க. இப்போ ஜூம் எடுத்துட்டோம், இன்ஸ்டண்ட்டாக போய்டும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கம்மியாக தராங்க. ஸோ அதனால் வந்து எமர்ஜென்சியாக போகும்போது அங்கே போகும். பட் க்ரோபோவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகுது. மற்ற ப்ரொவைடர்ஸ் காட்டிலும் சீக்கிரமாகவே அவங்க பணம் போட்டுறாங்க. ப்ளஸ் பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து லாக் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கிடையாது. ஈவன் சில ப்ரொவைடர்ஸ் வந்து இப்போ ரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ஒன்று போட்டுறாங்க. ஆமாம், $1 கிட்டன. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ போட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது க்ரோபோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்ப்போம், கூகுளோட ரேட்டே எடுத்து பார்த்துப்போம். அதாவது கூகுள் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் காட்டுறாங்கன்னா $1 இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது 89.83 ரூபாய். ஸோ இதுக்கு நிகராகவே கொடுத்தாலே வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படியே வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்ம பெரிய தாத்தா ஜூம்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் ஜூமில் பார்க்குறீங்க, நம்ம வந்து $1000 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ $1000 பார்க்கும்போது 88.72 அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம கூகுள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அதே $1000 அப்படின்னு பார்க்கும்போது 89,829. அப்படி பார்க்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் வந்து $1000 மேலே அமுக்கிடுறாங்க. ஸோ ஜூமில் பார்க்கும்போது அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீ கிடையாது. அண்ட் எஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து போயிடும். பட் நம்ம கையிலேருந்து 1200 1300 ரூபாவும் வந்து போயிடும். இப்போ வந்து ரியா பார்ப்போம். நம்ம ரியாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 999 போட்டிருக்கோன்னா இவங்களுக்கு வந்து $1 ஃபீ கொடுத்தாகணும். ஸோ இப்போ நான் $1000 தான் அனுப்புகிறேன். $1000 அனுப்புறதுக்கு இவங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி லாக் பண்ணுறாங்கன்னா 89.45. ஜூமை விட ஒரு பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் லாக் பண்ணுறாங்க. பட் $1 ஃபீ எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ப்ளஸ் டைம் ஆகும். இதில் ரியால் அனுப்பும்போது 89,360. அதாவது ஜூமை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு $600 வந்து அதிகமாக தான் தராங்க. ஆனால் ஸ்டில் வந்து ஒரு $500 கூகுள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேருந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போது க்ரோபோ நாங்கள் சொன்னோம் இல்லையா, ரீசெண்ட் டைமாக யூஸ் பண்ணிருக்கோன்னு. க்ரோபோ பார்க்குறோம். க்ரோபோவில் அதே $1000 நாங்கள் அனுப்ப போகிறோம். அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ எதுவுமே கிடையாது. 89.83 லாக் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 89,830. நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்களோ 89,830 பார்க்குறீங்களோ அதே ரேட்டுக்கு கூகுள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கே வந்து லாக் பண்ணுறாங்க க்ரோபோ. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க வந்து $35 ஃப்ரீ அமேசான் கிஃப்ட் கார்டு தராங்க. ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை 10 ப்ரொவைடரா 20 ப்ரொவைடர் நல்லது தான்ப்பா. மோனோபோலியோ இல்லைனாலே நல்லது தான். ஏன்னா நமக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடைக்கும். ப்ளஸ் புது ப்ரொவைடர் வர அவங்க வந்து ஏதாவது ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்டர்நெட் அந்த மாதிரி விஷயத்துலாம் கூட எந்த ப்ரொவைடர்ஸ் நல்லா தராங்களோ அதை ஸ்விட்ச் பண்ணுவோம் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஆமாம், எல்லாருமே அதை பண்ணுவாங்க நினைக்கிறேன் அமெரிக்காவில். அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா நமக்கு வந்து நல்ல ரேட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ப்ரொமோஷனும் கிடைக்கும். இவங்க $35 உங்களுக்கு வந்து அமேசான் கிஃப்ட் கார்டும் கொடுக்குறாங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பின்டு கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணி $1000 மேலே டிரான்சாக்ஷன் ஈஸியாக அனுப்பிடுவோம். நம்ம முதல் அனுப்பும்போது உங்களுக்கு $35 அமேசான் கிஃப்ட் கார்டே வந்துடுது. ஸோ அதுலேருந்தே $35 உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே அவங்க வந்து லாக் பண்ணுறாங்க. ப்ளஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, ப்ளஸ் சீக்கிரமாகவே போய் சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு எனக்கு வந்து க்ரோபோ வந்து பெஸ்ட்டாக படுது. அந்த லிங்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு க்ளீனாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து பணம் அனுப்பும்போது நிறைய வந்து ப்ரொவைடர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து செக்யூராக போகுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம க்ரோபோ பார்த்தோம், ஜூம், ரியாலாம் நம்ம பார்த்துருக்கும்போது ரொம்ப நாளாகவே அவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருந்துட்டுருக்காங்க. ஸோ செக்யூராக வந்து ப்ளஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ரொம்ப ஈஸி தான் சைன் அப் பண்ணுறது. அவங்கள்ட்ட ஆப்பும் இருக்குது, இல்லை ஆன்லைனும் பண்ணிக்கலாம். உங்களோட டிரைவர் லைசன்ஸை அவங்க ஸ்கேன் பண்ணணும். KYC கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அது கேட்பாங்க. ப்ளஸ் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் யூஎஸ்ஏ அனுப்பணும், USA பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கணும். எங்கே அனுப்புறீங்க, இந்தியாவுக்குனா இந்தியா பேங்க், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டக்குன்னு வந்து பணம் போயிடும்.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து $35 அமேசான் கிஃப்ட் கார்டும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையுமே இருக்குது. பிரேமா, நான் எப்போவும் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரேட் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஊரில் அனுப்பிட்டு அதை ஜிபே மூலியமாக ஏதாவது நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா இல்லை யாருக்காவது கொடுக்கணுன்னா நான் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஆமாம், அது நல்ல ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். அதாவது பல்காக வந்து இப்போ ஒரு 1 lakh நம்ம அனுப்பிட்டோம்னா, இப்போ அங்கே ஏதாவது வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை வேறு எங்கேயா பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அங்கே ஜிபே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்குமே வந்து அங்கே நம்ம பணம் இருக்கும்போது அங்கேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிலே கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா இல்லை நான் வந்து டக்குன்னு தான் அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு போய்டும். ஸோ அதனால் இந்த ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அங்கே எமர்ஜென்சியாகவே ஒரு அமௌண்ட்டை அனுப்பி வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக நான் நினைக்கிறேன். பிரேமா, நிறைய பேர் கேட்டிருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிபே நம்பர் எப்படி ஆக்டிவாக வச்சிருக்கிறதுன்னு. ஆமாம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ வந்து வரும்போதே நீங்கள் இப்போ ஏர்டெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து 1 yearக்காக வித் இன்டர்நேஷனல் ரோமிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறோம். ஈவன் ஜியோ எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அதை வந்து அந்த பிளானை வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் 1 year முடியும் போது. நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஜிபேலே வந்து அந்த ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ நாங்கள் 1 yearக்கு வந்து அந்த பிளான் போட்டுப்போம். ஸோ அதன் பிறகு வந்து நாங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிட்டு இந்தியா நம்பரையும் ஆக்டிவாகவே வச்சுப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஜிபே பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எதுக்காவது வந்து அவங்க பின் நம்பர் அனுப்பினாலும் அதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னார்த்தே, இந்தியா நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.